நல்லதோ கெட்டதோ நமக்குன்னு யாருமே இல்லைப்பா. விழுந்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, அழுதாலும் சரி, புரண்டாலும் சரி, நமக்கு நம்ம தான் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களால் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. நம்ம மட்டும் எப்போவுமே ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இன்றைக்கி என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடையே வாழ்க்கை உருண்டுட்டுருக்கு. இன்னும் சில நேரங்களில் முடியலடா சாமி, இது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாச்சும் போயிடலாமான்னு இருக்கேன் அப்படின்னு கூட தோணுங்க. ஆனால் நம்மளால் அந்த மாதிரி விட்டுட்டு போக முடியுமா? விட்டுட்டு போயிட்டா அவங்க கஷ்டப்படுவாங்க, இவங்க கஷ்டப்படுவாங்க, அது சரியாக இருக்காது, இது சரியாக இருக்காது, இப்படி நினப்பு மட்டும் நம்மளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க. நேரம் காலம் பார்க்காம உழைக்கிறோம், அது என்ன பண்ணுறது, இது என்ன பண்ணுறது, பலவிதமான யோசனைகளில் தடுமாறி ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிங்க. கையில் இருக்கக்கூடிய தராசு போல் நல்லதுக்கு நான் தான் பாடு வைக்க போகிறோம். ஆனால் நமக்கு எதுவுமே நல்லது நடக்கிறது கிடையாது. ஸோ இந்த சூழலை எப்பயாச்சும் மாறுமா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லையா? அந்த எதிர்பார்ப்பிற்கு இப்போ குரு பகவான் உங்களுக்கு துணை வராருங்க. துலாம் ராசி யோசிக்கிறது ஒன்று தான். அது எப்படிமா? குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தேவர்களோட குரு, அதிபதி சுக்கிரன், 2 பேருக்கும் தான் ஆகாதல்ல. துலாம் ராசி எனக்கு போயிட்டு குரு பகவான் எப்படிமா நல்லது பண்ணுறாருங்க. இப்போ ஜோதிட ரீதியாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு 10ல் குரு வர்றாரு, 10ஆம் இடத்துல குரு வர்றாரு அப்படின்னாவே பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதாங்க, நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன். ஆனால் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு பயப்பட வேண்டாங்க. இந்த குரு சாதாரண குரு பயிற்சி 10ல் உட்காரலைங்க, அதிசார குரு பயிற்சியாக வர்றாருங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கொடுக்க தான் வர்றாரு. ஸோ அதிர்ஷ்டத்தை கொடுக்க வரக்கூடியவர், வேகமாகவும் செயல்படுறாரு. குரு பயிற்சி 1 வருஷ காலத்துக்கு மெதுவாக பலன் தரக்கூடிய அமைப்பு. ஆனால் இந்த அதிசார குரு அப்படிங்கிறது வேகமாக, அதாவது ஒட்டுமொத்தமாக 1 வருஷத்தில் தரக்கூடிய பலன்களை உடனடியாக 10 மடங்கு வேகமாக தரக்கூடியவர், 10 மடங்கு அதிகமான பலன்களை தரக்கூடியது தான் இந்த அதிசார பயிற்சிங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. பல விதத்தில் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதையே செய்ய போகிறாரு, நல்லதையே தரப்போகிறாரு. இப்போ எடுத்த காரியத்தை முடிக்கிற வரையிலும் ஓயாதுங்க. உழைக்கும் பண்பினை உடைய துலாம் ராசிக்காரங்க, இப்போ குரு பகவான் சாதகமாகவே 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. பாக்கிய குரு உங்களுக்கு பல நன்மைகளை தந்துட்டுருக்கிறாரு. இந்த 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது, அது அப்படியே நேர்மாறாக அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. இப்போ அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாமா? கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த மன கஷ்டம் என்ன, பிரச்சனை என்ன, தொழில் தடைகள் என்ன, குடும்ப உறவுகளில் இருந்த குறைகள் என்ன, எல்லாமே இப்போ மறைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஒளி, அமைதி மற்றும் வளம் நிரம்ப போகுதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கான இந்த குரு பயிற்சி உயிரோட சக்தியும் எல்லா விதமான சங்கடங்களையும் தீர்க்க போகுதுங்க. எல்லா விதமான கஷ்டங்களையும் தீர்க்க போகுதுங்க. மனசினோட அமைதியையும் வாழ்க்கையோட வளத்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு அருமையான நேரம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை சொல்லட்டுமா? தொழில் ரீதியாக, கல்வி ரீதியாக முன்னேற்றம், உத்தியோக ரீதியாக முன்னேற்றம், குடும்ப உறவுகள் நலமாக இருக்குங்க, உடல் நலம் சிறப்பாக இருக்கும், மன அமைதி கிடைக்கும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்குது, பணவரவு உறுதியாக கிடைக்குங்க, காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சிறப்பாக அமையும், ஆன்மீக உயர்வு, ஆன்மீக சக்தி மேம்பாடு அடையுதுங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக உங்களுக்கான எல்லா அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு இந்த அதிசார பயிற்சியின் மூலமாக தேடி வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லைங்க. அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்காக கிடைக்க போகுதுங்க. இந்த அமைப்புகள், பரிகாரங்கள், கோவில் வழிபாடு, நீங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய வழிமுறைகள், மந்திரங்கள், அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள், நிறங்கள், திசைகள் வரைக்கும் சொல்ல போகிறேங்க. ஸோ இந்த அதிசார பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த அத்தியாயத்தை உருவாக்கக்கூடிய சக்திங்க. உங்கள் மனசை திறந்து வச்சுக்கோங்க, மனசில் நம்பிக்கையோட கவனமாக கேளுங்க, முடிஞ்ச வரைக்கும் கவனமாக பாருங்கள். உங்கள்
வாழ்க்கையில் புதிய ஒளி, புதிய ஆரோக்கியம் மற்றும் புதிய வாய்ப்புகள் திறந்து வரப்போகுதுங்க. ஓகேங்களா? பொதுவாகவே நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம விளையாட்டாக கூட இல்லை கோபத்தில் கூட சொல்லுவோம் இல்லையா, என்ன கிரகமோ எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? கிரகங்களினுடைய அமைப்பு, கிரகங்களினுடைய இடப்பெயர்ச்சி, கிரகங்களினோட சேர்க்கை நமக்கு நல்லதையும் தீர்மானிக்குது. இந்த இடத்துல துலாம் ராசி கடந்த கால கஷ்டங்கள் மறையக்கூடிய அளவுக்கு குரு பகவான், அதாவது நவ கிரகங்கள்லேயே அதிக மதிப்பெண்கள், உயர்வான ஃபஸ்ட் ரேங்க் இவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி 9 பேரில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய முழு சுப கிரகம்னு பேர் எடுத்த மங்களகாரகன்னு சொல்லக்கூடிய குருவால் துலாம் ராசியோட வாழ்க்கை துள்ளலாக மாறப்போகுதுங்க. துன்பங்கள் விலக போகுதுன்னு நான் சொல்கிறேன். அது எப்படின்னா, அதிசார குரு பயிற்சியின் காரணமாக இது நாள் வரைக்கும் கிரகங்கள் உங்களுக்கு தடையாக வந்தாங்க. இப்போ உங்களோட முன்னேற்றத்திற்காக வரப்போகிறாங்க. ஓகேங்களா? இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளியை கொண்டு வரப்போகுது. கிரகங்களினுடைய நிலைகள், அவங்களோட கோணங்கள் உங்களுடைய மனசை, உங்களுடைய தொழிலை, குடும்பத்தை, உத்தியோகத்தை எல்லாத்தையும் சாதகமாகவும் மாற்றும், பாதகமாகவும் மாற்றுங்க. கடந்த காலம் எல்லாமே நமக்கு பாதகம்தான், அதை மறுக்க முடியாது. ஆனால் குருவோட இந்த பயிற்சி அப்படிங்கிறது எல்லா பாதைகளையும், அனைத்து கஷ்டங்களையும், அனைத்து சிக்கல்களையும் சரி செஞ்சு உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை உறுதியாக தரப்போகுது. கடந்த கால கஷ்டம் என்ன, உங்கள் வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு தொட்டதெல்லாம் பிரச்சனை, எங்கே போனாலும் தடை, தாமதம், சிக்கல், குறிப்பாக பண பிரச்சனை பல விதங்களில் நம்மளை தொல்லை பண்ணியாச்சு. கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது. இன்னைக்கு சம்பாதிச்சா நாளைக்கு கையில் இல்லை, ஏன் இன்னைக்கு பொழுதாகவே நம்ம கையில் இருக்க மாட்டேங்குது. அந்த தடைகள் குருவோட அருளால் மெல்ல மெல்ல குறையுதுங்க. உங்களுடைய மனசில் அமைதியும் நம்பிக்கையும் வரப்போகுது. கடந்த கால கஷ்டங்கள் இந்த குருவோட அதிசார பயிற்சியால் மறைய போகுது. அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்க ஒரு வேலை பண்ணுறீங்க, ஒரு வேலை பார்க்குறீங்க, இல்லை படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்கள் தாங்க. மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் நோயாளிகளோட நம்பிக்கை அதிகமாகும். தொழிலில் முன்னேற்றம். துலாம் ராசிக்காரங்க கலைத்துறையில் இருந்தால் பேரு புகழ் உச்சத்தோடு போக போகிறீங்க. அதே மாதிரி துலாம் ராசி அரசியல்வாதிகள் மக்கள்கிட்ட ஆதரவு, நல்ல முடிவுகள் கிடைக்குங்க. வாழ்க்கையில் நிலைத்த வருமானம், நீடித்த பேரு புகழ். விவசாயிகளுக்கு பயிரில் நல்ல வளர்ச்சி, வருமான உயர்வு, நிலைத்த எதிர்காலம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வுகளில் வெற்றி இருந்தாலுமே எதை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. உயர்கல்விக்கான வாய்ப்பு இருக்குது. போட்டித் தேர்வுகளில் வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி தொழில் செய்கிறீங்க, ஆண்களோ பெண்களோ, சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ, நல்ல முன்னேற்றம். பங்கு சந்தையில் நல்ல வளர்ச்சி இருக்கும். புதிய வாய்ப்புகள் வருதுங்க. புதிய புதிய ஒப்பந்தங்கள் வரப்போகுது. துலாம் ராசிக்காரர்களே, இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச வேலை எதுக்குமே உங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. முழுமையான பலன் கிடைச்சிருக்காது. இப்போ உங்கள் முயற்சிகளில் கூட வெற்றியை கொடுக்கும். எதிரிங்க உங்கள் சக்தியை பார்த்து மிரண்டு போவாங்க. அவங்கள அழகாக தட்டி விடுவீங்க. அதே மாதிரி துலாம் ராசி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு, ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வேலையில் வளர்ச்சி, தொழில் செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றம், பொருளாதாரத்தில் உயர்வான நிலை உறுதிங்க. பெண்களுக்கு திருமணம் உறுதி, குடும்ப அமைதி உண்டாகுது, தொழிலில் முன்னேற்றம், மன அமைதி கண்டிப்பாக இருக்குதுங்க. உங்களுடைய உள்ளம் சார்ந்த சக்தி மறுபடியும் உயிர் பெறுதுங்க. உங்கள் வாழ்க்கையை புதுசாக நல்ல ஒளியோடு மாறப்போகுது. சொல்லப்போனால் துலாம் ராசி மறுபிறவி எடுக்கக்கூடிய காலகட்டம்னே கூட சொல்லலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக ஆக போகுது. எப்படி ஒரு இரவில் அந்த மாதிரி தாங்க. காதல், திருமணம், குடும்பம், குழந்தைகள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் புரிதல் இருக்கும், பாசம் அதிகமாகும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உறவுகள் எல்லாமே நிலை பெறுதுங்க. பழைய பிரச்சனைகள் தீர்வுக்கு வருது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் செழிப்பு, அவங்களால உங்களுக்கு பெருமை இருக்குதுங்க. கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. இதோட குரு பகவானினுடைய அருள் உங்களுக்கு உறவுகளில் நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு. பிரிஞ்சு போனவங்க, சண்டை போட்டவங்க எல்லாருமே ஒன்று சேரக்கூடிய நேரம். அதே மாதிரி உடல் நலம், ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான தெம்பு அதிகமாகுது, நோய் குறையுது, மன அமைதி, குறிப்பாக இந்த மன அழுத்தம் இல்லாத போகுது. தினசரி உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் செய்ய வேண்டிய விஷயம், சத்தான உணவு எடுத்துக்கணும், நல்ல
நல்லா தூங்கணும், உடற்பயிற்சி செய்யணும், மனசை வந்து அமைதியாக வச்சுக்கோங்க. தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. இது வந்து உங்களோட உடலையும் சரி மனசையும் சரி குருவோட அருளால் பரிசுத்தமாகுங்க. பொருளாதாரம் சீராகும். துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நீதி, நேர்மை, நியாயம், தர்மம்னு சொல்லி அந்த மூணுத்தையுமே தன்னோட உயிர் மூச்சாக தூக்கிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பு சொந்தங்களே, துலாம் ராசி எல்லாரையுமே பாவம் பார்க்கக்கூடிய ராசி. ஆனால் பாவப்பட்ட ராசி யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்களேன். நீங்கள் தான் பாவம். ஏன்னா எல்லோருடைய தேவைகளையும் அசால்ட்டாக பூர்த்தி பண்ணுறீங்க. ஆனால் உங்களோட தேவைகளை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? குறைஞ்சபட்சம் அன்பாக 2 வார்த்தை, நான் இருக்கேனா இல்லையா, கொஞ்சம் ஆதரவு கொடுத்தா போதும், இதைத்தானே எதிர்பார்க்குறீங்க. இதையாவது உங்களை சுற்றி இருக்கவங்க செஞ்சாங்களா? இல்லை. இதுக்கு ஒரு படி மேலே இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போது மற்றவங்க சொந்தமோ பந்தமோ கூட பிறந்தவங்களோ பெற்றவங்களோ குடும்பத்தை கூட எடுத்துக்கங்களேன். எல்லாரையும் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு எவ்வளவு அழகாக உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஒருத்தராவது அதுக்கு நன்றி விசுவாசமாக நடந்துக்கிறாங்களா? ஒரு துளி இருந்தாலுமே திரும்ப அவங்களோட நன்மைக்காக தான் பாடுபட்டுட்டு இருக்கிறோம். சிலரது பிறவி குணம், அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகட்டுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்காக எதுவுமே சேர்த்து வைக்காதீங்க. ஆனால் நிம்மதியாக இருக்கிறதுக்கான வழியை தேடுங்க. நீங்களா இத்தனை நாளாக பட்ட கஷ்டங்களுக்கு நீங்களே தான் காரணம்னு நான் சொல்லுவேங்க. 10 மாதம் கண்டிப்பாக நீங்கள் அத்தனை கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் படாத கஷ்டங்களே உங்களுக்கு இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு சில கிரகங்கள் வராங்க, நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு தர்றாங்க. அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு வழிகாட்டுதல் தாங்க இந்த பதிவு உங்களுக்கு இருக்க போகுது. அந்த வகையில் இது வந்து ஒரு சாதாரண காலமாக உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு புதிய அத்தியாயத்தோட தொடக்கம்னு சொல்லலாங்க. நீங்கள் இது வரைக்கும் பொறுமையாக இருந்தீங்க இல்லையா, அந்த பொறுமைக்கு இப்போது வெகுமதி கிடைக்க போகுது. விதியே உங்களுக்கு இப்போ வந்து வெகுமதி கொடுக்க போகுது. துலாம் ராசினா என்னங்க? சமநிலை, நியாயம், உண்மையாக கிடைக்கக்கூடிய மனசு உங்களுக்கு. ஆனால் கடந்த சில நாட்களில் அந்த சமநிலையை சோதிக்கக்கூடிய நேரமாக தான் உங்களுக்கு இருந்தது. உடஞ்சி போயிட்டீங்க, மொத்தமாக உடஞ்சி போயிட்டீங்க. இப்போ அந்த சமநிலையை மறுபடியும் கைப்பற்ற போகிறீங்க. கிரகநிலைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னேன் இல்லையா. சூரியன் உங்களுடைய ஆளுமையை வெளிக்கொண்டு வர போகிறாரு. சுக்கிரனோட அதிபதி உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவத்துக்கு போகிறாரு. இது வந்து என்னதுன்னா, 11ஆம் இடம். ஒரு மனுஷன் வந்துட்டு நல்லா ஏகபோக வாழ்க்கையை வாழணும், நல்லா இருக்கணும். அவன் நல்லா இருக்கிறதுக்கு காரணமாக வர வேண்டிய இடம் 11ஆம் இடங்க. ஸோ அந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு லாப நிலை. அதே மாதிரி சனி 5ஆவது பாவத்தில் நன்மையை கொடுக்குறாரு, நன்மை தரக்கூடிய இடத்துல உட்கார்றாரு. ஸோ உழைப்புக்கு உண்டான பலன்கள் உண்டாகுது. அடுத்தது குரு 7ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. புதிய தொடர்புகள், அதாவது பார்ட்னர்ஷிப், குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக முன்னேறி போகிறது, குடும்ப தொழில் அமையிறது, இந்த மாதிரி. அதே மாதிரி புதன் உங்கள் பேச்சுக்கும் யோசனைக்கும் வலிமையை கொடுக்குறாரு. இது நாள் வரைக்கும் நீ சொன்னால் அது நடக்காது, ஆனால் இப்போ சொன்னால் அது நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா யோசனைகளும் பலிக்கும், புது ஐடியாலாம் வரும். அதே மாதிரி இது எல்லாமே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக உங்கள் விதியை மாற்றக்கூடிய கூட்டணியாக வரப்போகுது, வந்துருச்சு. பணம், பேர், புகழ், உறவு, ஆரோக்கியம் எல்லாமே மெல்ல மெல்ல மேலே போகக்கூடிய காலம் இது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்குள்ள அமைதி காண போகிறீங்க. இதுவரைக்கும் பதட்டம், பயம், இது நடந்துருமா, அது நடக்குமா, அது நடந்துருச்சு, இப்படி நிறைய கேள்விகள் மாற்றி நம்மளோட காதில் பல குரல் கேட்டால் எப்படி இருக்கும், கையா முய்யான்னு கத்தனா எப்படி இருக்கும். சொல்லப்போனால் கடந்த சில நாட்களாக சரியான குழப்பம். இப்போ தெளிவாகிறீங்க. சொல்லப்போனால் பைத்தியம் பிடிச்ச நிலைமை மாதிரி தான். இப்போது புதிய வேலை வாய்ப்பு தோன்றும், பழைய மன அழுத்தம் குறையுது. யாரோ ஒருத்தங்க உங்கள் வாழ்க்கைக்கு வந்து முன்னேறதுக்கான வழியை காட்டுவாங்க.
உங்களை நம்பிக்கைக்குரிய மனிதராக, சொல்லப்போனால் அவங்களுக்கு தெய்வமாக வருவாங்க. தெய்வம் அனுப்பப்பட்ட ஒரு ஆளாக தான் வருவாங்க. வீட்லேயும் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் தொடக்கமாகுதுங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா? சீக்கிரமாக முடிவெடுக்கிறதுக்கு அவசரப்படுறது இது உங்களுடைய பலவீனம். பொறுமையாக இருந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பலங்க. பொறுமையை கடைப்பிடிங்க, அவசரத்தை தவிர்த்துருங்க. இப்போ இந்த நேரங்களில் லவ் எப்படி தெரியுமா இருக்கும்? காதல் தரமாக இருக்க போகுது. தூரமாக இருந்த உறவு ஒன்று சேர போகுதுங்க. உறவு நெருக்கம் அதிகமாக இருக்க போகுது. மனசு நிம்மதி அடைய போகுது. இது எல்லாத்துக்கும் மேலே குடும்ப அமைதி கிடைக்கும். உறவுகள் உறுதியடையும். இது காதல் எல்லாமே, காதல் மட்டும் கிடையாதுங்க, குடும்ப வாழ்க்கைக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி பணம் சின்ன வரவாக இருந்தால் கூட உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். அதே மாதிரி சின்ன முதலீடு கூட முன்னெடுத்து கொடுக்குங்க. குறிப்பாக வரவு செலவு எல்லாமே சமநிலையாக இருக்கும். ஆல்ரெடி கடனாலேயே இருந்தீங்கன்னா கூட முழுசாக அந்த கடனை சுத்தமாக அடைக்கிறதுக்கான வாய்ப்பாக அமையுங்க. அதே மாதிரி ஆரோக்கியம், ஹெல்த் இஷ்யூ எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க. மன அமைதி, நல்ல தூக்கம் வரும். இதனால் வரைக்கும் தூக்கத்துக்கு போராடி இருப்பீங்க. சின்னதாக உடல் சோர்வு ஏற்படக்கூட ஓய்வு தேவை. இதை புரிஞ்சுக்கிட்டு உடம்ப கவனிங்க. சின்னதாக அசதி இருக்கும், ஆனால் மேஜராக, அதாவது பொதுவாக பார்க்குறத விட ஆணித்தனமாக சொல்கிற உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வராதுங்க. அதே மாதிரி உங்களுடைய மனநிலை மேம்பாடாகுது. சுவாச பிரச்சனை இருந்துச்சுன்னா கவனமாக இருங்க. இதுக்கிடையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லிடுறேங்க. வெள்ளிக்கிழமையில் யார் நம்மளோட மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க. கூடவே வெள்ளிக்கிழமைகளில் வெண்மை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க. சுக்கிர பகவானுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேலே சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறது, சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுறது, பாம்பு நாகராஜர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை மேம்படுத்துங்க. இதோட புதன்கிழமையில் விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை அணிவிச்சு தீபம் ஏற்றுங்க. வழிபாடு செய்கிறது, விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதோட இந்த நேரங்களில் வேலை, தொழில், ஒப்பந்தம், சம்பளம் இது எல்லாத்துக்குமே குரு உங்களுக்கு துணையாக நிற்கிறாரு. இதில் நல்ல சுவாரஸ்யமான மாற்றங்கள் எல்லாமே வருங்க. பதவி உயர்வு சாத்தியம். இதோட நண்பர்கள் கிட்ட எதிர்பாராத உதவி கிடைக்கும். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும், புரிதல் அதிகமாகும். ஆனால் அந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பணம் வருது அப்படின்னா அங்கே தேவையில்லாத செலவுகளை கட் பண்ணிடுங்க. கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் அது 10 ரூபாய் இருந்தால் கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணுங்க. யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி பணவரவு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் தரக்கூடிய காலகட்டம்னு சொன்னேன் இல்லையா? வேலை, தொழில், உறவு இந்த 3லையுமே நல்ல உயர்வை ஏற்படுத்துகிறாரு. அதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். பணவரவு, புதிய வாய்ப்பு உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியத்தை அதிகப்படுத்துகிறாரு. ஆண்களுக்கு வேலையில் மாற்றம் கொடுக்கும், நன்மை உண்டாகும். புதிய உறவு குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரப்போகுது. கல்வி, தேர்வு, ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாத்துலேயுமே வெற்றி இருக்குங்க. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எந்த இடத்துலையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. முக்கியமாக குடும்ப உறவுகள்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. அதை நீங்களே ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது அப்படின்னா உறவுகள் கிட்ட கூட நீங்கள் சுமூகமாக மூவ் பண்ணுங்கள். அதை நீங்களாக தான் சண்டை சச்சரவு ஏதாவது இருந்தால் அதை குறைச்சிக்கணும். மறுபடியும் உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல பிணைப்பை உண்டாக்கணும். அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்பிக்கை, உங்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய காலம்னு சொன்னேன். விதி இது நாள் வரைக்கும் உங்களை சோதித்தது உண்மைதான். ஆனால் இப்போ உங்களுக்கு கை கொடுக்க போகுது. உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய வெற்றி, பிரகாசம் அப்படின்னா இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு சோதனை முடிஞ்சு சாதனை காலம்பம் ஆரம்பங்க. துலாம் ராசி அப்படின்னாவே எப்போவுமே நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நேர்மை, நியாயம், சமநிலை. இதை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்களாக நீங்கள் செயல்பட்டீங்க. கடந்த சில நாட்களில் அந்த சமநிலையை சிதறி போச்சு. இப்போ அது
அது மறுபடியும் திரும்பி வரக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருக்குது. இனி ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு புதிய பக்கம் தொடர்க்க போகுதுங்க. எல்லாமே புதுசு புதுசாக இருக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ஆதரவாக இருக்கிறாரு. உங்களுடைய கவர்ச்சி பேச்சு, தன்னம்பிக்கை எல்லாமே உயர்வாக இருக்க போகுது. புதிய